ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான தோசை முளை கட்டிய பயிர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 கப் பச்சை பயிரை முளை கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பயிரை முளை கட்டி 2 நாள் ஆச்சு. பச்சை பயிரை இதே போல் முளை கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. ரொம்ப ஈஸியாக இதில் நம்ம தோசையை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பச்சை பயிர் எல்லாமே முளை கட்டிய பிறகு அதில் இருந்து 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா அரைத்து எடுத்துடலாம். அதுக்கு இது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 இன்ச் அளவு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைத்து எடுத்துடுறேன். பாருங்கள், இதே போல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணீர் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்ம இதை தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா 2 பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை, உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரிசி மாவு உளுந்த மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடான பிறகு லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துடலாம். நான் இதை நான்ஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். ஒரு கரண்டி அளவு இதில் எடுத்து நம்ம இது தோசை போல் விரித்து எடுத்துடலாம். இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்குறேன். இது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். இனி இது நல்ல கோல்டன் கலரில் ரெடி ஆகட்டும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கீழே உள்ள லேயர் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லா தோசையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிய பிறகு 1 கரண்டி அளவு மாவு விட்டு நல்லா விரித்து எடுத்துடலாம். இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இனி கீழே உள்ள லேயரெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். எப்போவுமே அரிசி மாவில் நம்ம தோசை சுடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி இதை நம்ம எடுத்துடலாம். எல்லா தோசையுமே நம்ம இதே போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம சிம்பிளாக சாம்பார் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு கடலைக்கறி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தோசை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. பச்சை பயிரை ஃபஸ்ட்டே நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். வெளியில் உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான முளைக்கட்டிய பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.